ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கிரகங்களும் உறவுகளும். இதன் தலைப்பு. நவகிரகங்களுக்கும் உறவு நிலைகள் பல உண்டு. இது நம்ம பொதுவாக பார்க்குற உறவு நிலைகள் சில இருக்கும். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதரன். இந்த அப்பா அம்மா சகோதரன் தாண்டிய உறவுகளையும் இதே கிரகங்கள் குறிக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியனுக்கு தகப்பனை குறிக்கும் அதே வேளையில் ஒரு ஜாதகரின் மாமனாரையும் சூரியன் தான் குறிப்பார். தகப்பன்கிற உறவை தாண்டி மாமனாரை குறிக்கிற கிரகமும் சூரியன் தான். நம்ம வாழ்க்கை துணையின் தகப்பனார், அதை குறிக்கிற கிரகம் சூரியன். அதே மாதிரி பெரியப்பா சித்தப்பா உறவுகளை குறிக்கிறதும் சூரியன். அதையும் தாண்டி உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான். அந்த கொலிக் மாதிரியான உறவுகள், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்க மேலதிகாரிகள் அப்படின்னு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்குமான தொடர்புகள், அரசாங்கத்தினால நீங்கள் நன்மை அடைகிறீங்களா, இல்லை அரசு அதிகாரிகளால் பிரச்சனை வருதா, அரசியல்வாதிகளால் நன்மை இருக்கா, அரசியல்வாதிகளால் பிரச்சனை இருக்கான், அதிகாரம், அரசு, அதன் பதவியில் இருக்கக்கூடிய தொடர்புகள், அது சார்ந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையை குறிக்கிறவரும் சூரியன் தான். அப்போ அப்பா அப்படிங்கிறத தாண்டி பெரியப்பா, சித்தப்பா, மாமனார், மூத்த அதிகாரிகள், நம்மளை வழி நடத்தக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இத்தனை உறவும் சூரியனுக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்ருக்கும். இதன் அடிப்படையில் சூரியனுடைய நிலையை கொண்டு தான் இந்த உறவுகள் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா கவர்மெண்டால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் பெருசாக கிடைக்காது. அப்பா வழி சொத்துக்களால் நன்மைகள் இருக்காது. இந்த மாதிரி முடிவெடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த அமைப்பு தான். சந்திரனை பொறுத்த வரைக்கும் தாயாரை மிக முக்கியமாக குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன்னாலும், சந்திரன் தாய்ங்கிற உறவு நிலையை தாண்டி மாமியாரையும் அவர் தான் குறிப்பிடுவார். நம்ம வாழ்க்கை துணையின் தாயார், அவங்களையும் குறிக்கிற கிரகம் சந்திரன். மூத்த சகோதரியை சில நிலைகளில் சந்திரன் தான் குறிப்பிடுவார். அக்கா முறை உறவுகள் சந்திரன் தான் குறிப்பிடுவார். மத்திம வயது பெண்கள், அந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே சந்திரனை சேர்ந்தது தான். கூட வேலை செய்கிற பெண்கள், சக ஊழிய பெண்கள், அதையும் குறிப்பிடுறது சந்திரன். நீங்கள் சந்திக்கிற தாய்மை அடைந்த குழந்தை பெற்ற பெண்கள் எல்லாமே சந்திரனின் காரகத்துவத்தின் அடிப்படையிலே வரும். அப்போ சந்திரன் தாய்ங்கிறதையும் தாண்டி தாயாதி வர்க்கத்தை குறிப்பிடுவார். தாயாதி வர்க்கம், சித்தி, பெரியம்மா, இவங்களை குறிப்பிடுறதும் அவர் தான். மாமியார், அவங்கள குறிப்பிடுறது அவங்க தான். மூத்த சகோதரி, அவங்கள குறிப்பிடுறது அவர் தான். உங்கள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரி, அவங்கள குறிப்பிடுறதும் சந்திரன். வாழ்க்கை துணையோட மூத்த சகோதரி அப்படிங்கிற வகையிலையும் சந்திரன் வேலை செய்வார். வேலை செய்கிற இடங்களில் பணிபுரியற சக ஊழிய பெண்கள், அவங்கள குறிப்பிடுறது. மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அங்கே சூரியனை விட சந்திரனை பார்த்து அதை நம்ம முடிவெடுக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு. இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவாகவே பொருந்தும். அப்போ சந்திரன் தாயை தாண்டி இத்தனை உறவுகளை சொல்லுவார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சகோதர உறவு அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் நண்பர்களை குறிக்கிற உறவும் செவ்வாய் தான். நம்மளுடைய உயிர் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, முதுகுல குத்துற நண்பரா, இல்லை நம்மளை முன்னேற வைக்கக்கூடிய நண்பரா அப்படிங்கிறத செவ்வாயை வச்சும் நம்ம முடிவு செய்யலாம். மூன்றாம் இடத்தை வச்சும் செய்யலாம், செவ்வாயை வச்சும் செய்யலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்கள், அதாவது மாமா, மச்சான், பங்காளி, இந்த மாதிரியான உறவுகளை குறிக்கக்கூடியவரும் செவ்வாய் தான். பங்காளி உறவுகளை குறிக்கிறவரும் செவ்வாய் தான். பங்காளி உறவுகள் நமக்கு சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், ஒன்று விட்ட முறையில் வரக்கூடிய இரத்த சம்பந்தம், ஒன்று விட்ட இரத்த சம்பந்தம், இதை ரெண்டையும் குறிக்கிறவர் செவ்வாய் தான். வெளி உறவுகள் அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களை பூரா செவ்வாய் குறிப்பிடுவார். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் உங்களுக்குமான தொடர்பு, ஒரு இராணுவ வீரருக்கும் உங்களுக்குமான தொடர்பு, ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரிக்கும் உங்களுக்குமான தொடர்பு, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் டாக்டருக்கும் உங்களுக்குமான தொடர்பு, ஒரு வக்கீலுக்கும் உங்களுக்குமான தொடர்பு, யூனிஃபார்ம் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு குறிக்கிற கிரகம் செவ்வாய். அப்போ சகோதரன் அப்படிங்கிற உறவை தாண்டி இன்னும் எவ்வளவோ விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு பூமி வாங்குறீங்க, செவ்வாயோடைய நிலை, அந்த தரகருக்கும் உங்களுக்குமான தொடர்பை குறிக்கிறதும் செவ்வாய் தான். நீங்கள் யார்கிட்ட இருந்து இடம் வாங்குறீங்கிறதும் செவ்வாயின் நிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியான சூட்சமும் செவ்வாய்க்கு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் புத்திரர்களை குறிக்கிற கிரகம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலும் தகப்பனை குறிக்கிற கிரகமும் மறைமுகமாக குருவாகவே வருவார். ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க அப்பா நல்லா இருப்பார்.
சூரியன் கெட்ட எத்தனையோ ஜாதகர்களுக்கு தகப்பன் நல்லா இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, பசங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. பார்த்திங்கன்னா குரு ஒழுங்காக இருப்பார். குரு வலுத்தவர்களுக்கு தகப்பனால் கிடைக்கும் நன்மைகள் நிச்சயம் கிடைத்து விடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் தகப்பனை குறிக்கிறதுக்கும் ஒரு வகையில் குரு பகவான் உதவி செய்வார். நம்ம குழந்தைங்களை குறிக்கிறதுங்கிற ஒரு வகையில் இருந்தாலும் தகப்பனை குறிக்கிற வகையிலையும் அதேமாதிரி வரும். நம்ம வாழ்நாளில் சந்திக்கிற பெரிய மனிதர்கள் அனைத்தையும் குறிக்கிறது குரு தான். நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை குறிக்கிறவர் குரு. நம்ம சரியானபடி பாடம் படித்து அவங்கள வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாமல் சிலராக இருப்பாங்க. எனக்கு அந்த கணக்கு வாத்தியார் மட்டும் கரெக்டாக டியூஷன் எடுக்கலைன்னா நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு கற்பிக்கும் குருமார்களை குறிப்பிடுறவரும் குரு தான். பணம் சார்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் குருவின் நிலை கொண்டு அறியப்படுவாங்க. பணம் சார்ந்து, ஏன்னா அவர் தனக்காரகன். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல், நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபைனான்ஸ் வாங்குறீங்க, பேங்க்கில் கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்குறீங்க, பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, இதெல்லாம் குருவின் நிலை கொண்டே அறியும் ஒன்று. அந்த மாதிரியான உறவுகள், அந்த மாதிரியான தொடர்புகள் எல்லாமே குரு பகவானுடைய அமைப்பு. இந்த லேவாதேவி தொழில்னு சொல்லக்கூடிய வட்டி தொழில் செய்கிறவங்க, தங்க நகை அடகு கடை வச்சுருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்க, இது எல்லாமே குருவினுடைய நிலை கொண்டு அதன் மூலம் ஏற்படும் தொடர்புகள் நிலை கொண்டு அறியப்படுற ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதன் வந்து மோஸ்ட்லி தாய் மாமனை குறிக்கிறவருங்கிற போது அங்கே மாமனார், அத்தையின் கணவர், மாமனின் மனைவி அப்படிங்கிற உறவுகள் எல்லாமே புதனுடைய அமைப்பில் வந்துடும். புதன் வந்து இந்த உறவு நிலை, மாமன்கிற உறவு நிலை தாண்டி அவர் குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா பால்யகால நண்பர்கள். சின்ன வயசில் நீங்கள் ஸ்கூல் படிப்பு முடிக்கிற வரைக்கும் ஏற்படுற தொடர்புகள், நண்பர்கள், பள்ளி பருவத்தில் ஏற்படக்கூடிய தொடர்புகள், இதெல்லாம் குறிக்கிற கிரகம் புதன் தான். புதன்கிறதுல வந்து சக ஊழியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். கொலீக்ஸ், ஒரே வயசு உள்ளவங்க, காலேஜில் ஒன்றா படிக்கிற பசங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒன்றா இருக்கிறவங்க, லைஃப் லாங்கும் தொடர்கிற தொடர்புகள். எனக்கு இவனை 25 வருஷமாக தெரியும், நீண்ட கால நண்பன் அப்படின்னு சொல்லிக்கணும் இல்லையா? அதுவும் வந்து புதனுடைய இன்னொரு சூட்சுமமான அமைப்புகளில் வரும். அத்தை மாமா வகையில் எந்த வகையில் வந்தாலும் அத்தனை உறவுகளும் புதனுடைய வம்சத்தில் அந்த வகைராவில் வரும். அதே மாதிரி குழந்தை பருவ பால்ய சிநேகிதர்கள் அந்த இதிலே வரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கிறவர் அப்படின்னாலும் அந்த வயதொத்த பெண்கள் அனைவரையும் குறிக்கிறவர் அவர் தான். ரகசியமான தொடர்புகளை குறிக்கிற கிரகமும் சுக்கிரன் தான். நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற மிடில் ஏஜ் பெண்கள், அதாவது கல்யாணம் ஆகாத இளம் பெண்கள், 17 வயசுலேருந்து அவங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும் உள்ள பருவத்தில் உள்ள பெண்கள் அனைவரையும் குறிக்கிறவர் சுக்கிரன் தான். சுகபோகங்களை குறிக்கிறவர் சுக்கிரன். சக ஊழியர்களில் உங்கள் வயதை ஒத்த பெண்களை குறிக்கிறவர் சுக்கிரன். புரியுதுங்களா? அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இதெல்லாம் குறிக்கிறவரும் சுக்கிரன் தான். நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற காலேஜில் படித்த பொண்ணுங்க, கூட படித்தவங்க, இதை குறிக்கிறவரும் சுக்கிரன். இளமையான தோற்றம் கொண்ட இளம் பெண்கள், 17 வயசுலேருந்து அவங்க கல்யாணம் முடிகிறது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பெண்களையும் குறிக்கிறவர் சுக்கிரன். சுகபோகங்களை குறிப்பிடுறவர் சுக்கிரன். வாழ்வியலில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் தொடர்புகள், காமத்துவம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், இதெல்லாமே சுக்கிரனை வைத்து தான் தீர்மானிக்கப்படுங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ சப்த கிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து வயோதிகத்தில் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களை குறிப்பிடுறவர். வேலைக்காரர்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்புகள், உங்களுக்காக பணிபுரிவர்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்புகளை குறிக்கிறவர். இந்த பணிபுரியும் உறவுகள், உங்களுக்குன்னு வேலை செய்கிறவங்க யாரெல்லாம் வராங்களோ அது சனியின் நிலையை கொண்டு புரியும். இன்னும் சில ஜாதகங்களில் இரவில் பிறந்தவர்களுக்கு மாற்று தகப்பனை குறிக்கிறவங்க, தத்து பிள்ளையாக போகிற யோகத்தை குறிக்கிறவங்க, வேற ஒருத்தரை வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடுறோம். நம்ம அப்பா இருப்பார், இருந்தாலும் இன்னொருத்தர் இவர் எனக்கு அப்பா மாதிரி, எனக்கு வழிகாட்டி இவர் தான், இவர் காட்ஃபாதர் எனக்கு அப்படிங்கிற அந்த காட்ஃபாதரை குறிக்கிற கிரகமும் சனி தான். இரவில் பிறந்த சில குழந்தைகளுக்கு தகப்பன் காரகனாகவும் சனி வருவாருங்கிறதையும் இங்கே மறுக்க முடியாது. அந்த மாதிரியான அமைப்புகள்லேயும் வரும். அதனால் சனி பகவான் வந்து வயோதிகமான மனிதர்கள், வயோதிகமான தொடர்புகள், நமக்காக வேலை செய்கிறவங்க, நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகிறவங்க, நமக்கு வந்து உதவி புரிகிறவங்க, சக ஊழியர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள், உங்களுடைய லேபர்ஸு, இந்த மாதிரியான உறவுகளை பூரா குறிக்கிறவர் சனி பகவான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பாட்டனாதி வர்க்கம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்கிங்ஸ், அதாவது புதிய உறவுகள், திடீர்னு புதுப்பிச்சக்கூடிய உறவுகளை எல்லாம் குறிக்கிற கிரகம் ராகு. மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினர், வெளிநாட்டினர், அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, இவங்களுடைய தொடர்பு, இந்த உறவுகள் எல்லாத்தையும் குறிக்கிறது அவர் தான். பாட்டனாதி வர்க்கம் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் ராகு வந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏற்படுற தொடர்புகள், கடைசி வரைக்கும் விட முடியாத உறவுகள், அந்த மாதிரி ஏற்பட்டுட்டு விட முடியாத உறவுகளை குறிக்கிற கிரகம் ராகு. ஸோ ராகு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது பாட்டியார் வர்க்கத்தில் அப்படிங்கிறது மாதிரி சொல்லும்போது ஆன்மீகம் சார்ந்த தொடர்பு கொள்ளும் உறவுகள் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இந்த கோயிலுக்கு போனால் தான் பிடிக்கும், இந்த பூசாரி செஞ்சால் தான் பிடிக்கும், இந்த ஜோசியரை பார்த்தா தான் பிடிக்கும், அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம்
கேது. ஆன்மீகம், தெய்வ வழிபாடு, மந்திர தந்திர ஔஷதங்கள் இந்த மாதிரியானது, சித்த வைத்தியர்களை குறிக்கிறது, மாற்று மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள், புகைப்பட கலைஞர்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள், இந்த மாதிரியான உறவுகள் எல்லாத்தையும் குறிக்கிறவர் கேது. ஸோ இவங்க 2 பேருமே எதிர்பாராமல் ஏற்படுற உறவுகளை குறிக்கிறவங்க தான். அப்போ நார்மலாக நாம் பார்க்குற உறவுகளை தாண்டிய உறவுகளை இந்த கிரகங்கள் இப்படியும் குறிப்பிடும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.